ஹாய். ஸோ கீப் ஆண்ட்ராய்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் வந்து போயிட்டுருக்கு. இந்த கேம்பெயின் ஏன் போகுது, இதில் என்ன பிரச்சனை, இந்த கேம்பெயினில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட இன்றைக்கி பேசுகிறதுக்கு எஃப்எஸ்ஹெச்எம்மோடைய செக்ரட்டரி கமல்வேலன் இணைஞ்சிருக்காரு. ஹாய் கமல். ஹாய் கிருஷ்ணா. இது எஃப்எஸ்ஹெச்எம்மோட ஃபவுண்டரு. ஓ சரி. பட் அது மேட்ரு இல்லை. ஸோ கமல், இப்போது கீப் ஆண்ட்ராய்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்பெயின் நானும் பார்த்தேன், ஆன்லைனில் பார்த்தேன். என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த கேம்பெயின், என்ன சொல்ல வராங்க? உலகம் முழுக்க இருக்கிற டெவலப்பர்ஸ் இல்லை ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆக்டிவ்ஸ் வந்து கூகுள் வந்து இன்னொரு 3 மாதத்தில் எக்ஸாக்ட்லி ஒரு 93 டேஸில் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வர போகிறாங்க. அந்த சேஞ்ச் வந்ததுன்னா இப்போ ஆண்ட்ராய்டு இருக்கிற பயன்படுத்துகிற விதமே மாறும். அதை வந்து தடுக்கணும். அதுக்காக வந்து ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. அவங்க கவர்மெண்ட் கிட்ட பேசணும், கூகுள் கிட்ட பேசணும். அதனால அது விழிப்புணர்வுக்காக கீப் ஆண்ட்ராய்டு ஓப்பன், அதுதான் அந்த கேம்பெயினோட ஆப்ஜெக்டிவ். அதை நோக்கி நான் வந்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அகைன் கீப் ஆண்ட்ராய்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லும்போது, ஓப்பன் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டு வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். அது வந்து ஒரு ஃபாஸ்ட் லைசன்ஸில், அப்பாச்சி லைசன்ஸில் இருக்குது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அந்த லைசன்ஸ் எதாவது மாற்றுறாங்களா? இது இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க? இப்போ வந்து லைசன்ஸ் மாற்றலை. லைசன்ஸ் மாற்றுறதுக்கு பதிலாக அவங்க வேறு விஷயம் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போது ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், ஏற்றணும் அப்படின்னா வந்து நிறைய வழிகள் இருக்குது. அது மோஸ்ட் காமன் வழி வந்து ப்ளே ஸ்டோர், அது என்ன இன்ஸ்டால் ஆகி வந்துடுது. ஓகே. ஆனால் நம்ம வந்து சொந்தமாக நான் ஒரு ஆப் செஞ்சேன்னா நான் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எனக்கு ப்ளூடூத்தில் ஒரு ஆப் கொடுக்கலாம். இல்லை நம்ம ஒரு டெவலப்பரோட வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம ஃபாஸ்ட் கம்யூனிட்டியில் அடிக்கடி சொல்கிறது வந்து எஃப்ட்ராய்ட், அது தனி ஆப் பிளாட்ஃபார்ம். அதில் எல்லா ஃபாஸ்ட் ஆப்ஸும் இருக்குது. நம்ம அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வழிகளை வந்து மாற்றிட்டு கூகுள் வந்து அவன் ஆத்தரைஸ் பண்ணுற டெவலப்பர்ஸோட ஆப்ஸ் மட்டும்தான் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ள போகிறாங்க. ஓகே. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த கேம்பெயின். ஓகே. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது சரி அப்படின்னா, கூகுள் வந்து அவங்க அனுமதிக்கிற ஆப்ஸை மட்டும்தான் இனிமேல் நம்ம பயன்படுத்த முடியும், நம்மளா வேறு எந்த வழிகள்லையும் எந்த ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே ஓகே. சரி, அப்படி பார்த்தா இப்போது நிறையா செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து வெவ்வேறு சோர்ஸஸ், தேர்ட் பார்ட்டி சோர்ஸஸ்லேருந்துலாம் நான் வந்து ஏபிகே எடுத்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன், ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறாங்க, மேல்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அது அப்படி பார்த்தா இப்போ கூகுள் வந்து நான் வெரிஃபை பண்ணி நான் அலோவ் பண்ணுற ஆப்ஸ் மட்டும் தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் தாண்டி தானே அந்த ஆப்ஸ் வரும். ஸோ அது ஒரு விதத்தில் பார்க்கும்போது அப்போ மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தானே கொடுக்குது. அதில் என்ன பிரச்சனை? ஸோ ப்ரைமரியாக 2 பாயிண்ட் தான். ஒன்று வந்து ப்ளே ஸ்டோரில் இன்றைக்கி இருக்கிற ப்ளே ப்ரொடெக்ட்டு அது இது வச்சியே வந்து நிறையா மால்வேர்ஸு இல்லை பேக்டோர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குது. அதுக்கு கூகுள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கூகுளால் கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிச்ச பிறகு கூகுளால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அதனால் கூகுள் கிட்ட இருக்கிற டெக்னாலஜியால் எல்லா செக்யூரிட்டி கொடுத்துட முடியுன்றது இது கிடையாது, உறுதி கிடையாது. ஓகே. இன்னொன்று, வீட்டை விட்டு வெளியில் போனால் ஆக்சிடென்ட் நடக்கலான்றதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க முடியாது. ஓகே. ஏன்னா இது வந்து எதனால் வந்து ஸ்கேம் நடக்குது, என்ன மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்றது பார்க்கணும். கூகுள் வந்து இந்த முயற்சி ஆரம்பிக்கும் போது இப்போது ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் முன்னாடி வந்து அவங்க சொன்னது வந்து தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் மாதிரி நாடுகளோட அரசாங்கம் அவங்ககிட்ட கேட்டாங்க. அதனால அதுக்கு ரெஸ்பான்ஸாக தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் வந்து ஆர்பிஐ நிறையா ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருச்சு. எப்பயுமே எல்லா டிரான்சாக்ஷன் ஓடிபி தேவை, யூபிஐ ஆப் வந்து என்ன மாதிரி ஃபோனில் இன்ஸ்டால் ஆகணும், அது ரூட்டாக இருந்தால் யூபிஐ ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அதை தாண்டி வந்து கால் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏதோ மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்னா அது நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாதிரி நிறையா மெஷர்ஸ் வந்து ஆர்பிஐ சொல்லி கூகுள் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்காக உலகம் முழுக்க ஒரு தடையை கொண்டு வர்றது வந்து சரி கிடையாது. ஓகே. அதுதான் வந்து இந்த கீப் ஆண்ட்ராய்டு ஓப்பன் .orgல போய் பார்த்தோம்னா குளோபல் கம்யூனிட்டி அதுதான் எதிர்க்குது. ஒரு சோஷியல் ப்ராப்ளம்க்கு நீங்கள் வெறும் டெக்னோக்ராட்டிக்கல் சொல்யூஷன் கொண்டு வர முடியாது. ஓகே கமல், புரியுது. பட் அது ஏன் பிரச்சனையாக பார்க்கணும்? நிறையா வேறு விதமான மக்கள் வந்து ஆண்ட்ராய்டு வேறு ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சில ஆப்ஸ் வந்து இந்தியாவில் பேனாக இருக்குது. அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். அதனால் வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் நோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து அவங்க செக்யூரிட்டி இஷ்யூ வருதுங்கிறது கிடையாது. அது மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டோ எடிட்டர் சாஃப்ட்வேர், வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர். இதில் இன்னொரு ஃப்ரீ கல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, சில பேரால் காசு கொடுக்க முடியாது. அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க அதை கிராக்டாவோ பைரேட்டடாவோ தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கிறவங்களோட ஃப்ரீடம் நம்ம தடுத்துட்டோம்னா இந்தியாவில் பல பேரோட தொழில் இல்லை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இதை தாண்டி வந்து இங்கே கூகுள் ட்ரை பண்ணுற ஒரு
முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து டெவலப்பர் வெரிஃபிகேஷன் கொண்டு வராங்க. ஓகே. அதாவது நான் வந்து யார் எங்கே இருக்கிறேன் என்ன பண்ணுறேன்றது கூகுள் வந்து ஒரு நிறுவனத்துக்கிட்ட கை காமிச்சிருக்குது. யூஎஸில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஃபைனான்ஷியல் டேட்டா அக்ரிகேட்டர் கிட்ட நான் வந்து என் டேட்டாவை கொடுத்து அவங்ககிட்டேருந்து ஒரு நம்பரை வாங்கி அந்த நம்பரை கூகுள் கிட்ட கொடுக்கணும். இதுக்கு நான் ஒரு $30 $25 வந்து ஃபீஸ் பே பண்ணணும். நான் ஏற்கனவே வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தேன்னா இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, எனக்கு பிளான் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனக்கு முத்திரை கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. இதையும் மீறி நான் வந்து கூகுள் கிட்ட என்ன நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே. ஓகே. அப்படின்னா கூகுள் வந்து இந்தியன் அரசியலமைப்போட ஒரு பெரிய நிறுவனமா, அதோட அதிகார படைச்ச ஒரு சக்தியா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகுது. ஓகே, ரைட். தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். எஸ். அதான் இப்போ செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பேசினது மேல்வேர்ஸு, ஸ்பைவேர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க தடுக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வரோம்னு அவங்க ரீசன் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அது அவங்களுடைய முயற்சினால் மட்டும் கட்டுப்படுத்திட முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க சில மெஷர்ஸ்லாம் பண்ணி அதுலேயே வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குங்கிறதும் புரிஞ்சுது. நீங்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா கூகுள் அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் என்டிட்டி. அவங்க இந்தியன் லாஸ்க்கு அபவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் வந்து உட்காடுறாங்க. நாங்கள் வந்து இந்தியன் லாஸ்க்கும் வெளியில் நாங்கள் சில சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது ஒரு பிரச்சனைன்னு எனக்கு புரியுது. பட் இதை நம்ம வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போது என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு ரொம்ப ரீசெண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போது வந்து இந்த கோவிட் டைமில் வந்து நிறையா சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆப் வந்து டிக்டாக். ஓகே. அது இந்தியாவில் மட்டும்தான் ஆக்சுவலி டிக்டாக் பேன் ஆகிருக்குது. அதுக்கு அவங்க சொன்ன எல்லா காரணங்களும் வந்து யூஎஸ் தான் அந்த பொருளை கிளப்புனாங்க, டிக்டாக் வந்து ஸ்பை வேறு அதுன்னு. ஆனால் யூஎஸில் வந்து மைக்ரோசாஃப்டோட பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டு டிக்டாக் வந்து யூஎஸில் லீகலாக தான் இருக்குது. இந்தியாவில் ஜியோவோட பார்ட்னர்ஷிப்போட ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது இது பண்ண முடியல. அதை தாண்டி வந்து இது வந்து பிஸ்னஸ் சைடு. இன்னொரு சைடு வந்து ஒரு நாட்டையே பணிய வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குறது தான் அமெரிக்காவோட கம்பெனிஸும் ட்ரை பண்ணிருக்குது. அது ஒரு மிக முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து கார்கில் வாரில் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு சண்டை நடக்கும்போது ஜிபிஎஸ்ஸை வந்து இந்தியாவுக்கு அனுமதிக்கல. அந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்குதுன்றே உலகத்துக்கு அப்போதான் தெரிய வந்தது. இந்த மாதிரி இடங்கள்ல டேட்டா வந்து போய் சேராது அப்படின்னு. அதை பார்த்துட்டு தான் இந்தியா, சைனா, மற்ற நாடுகள் வந்து சொந்தமாக அவங்களோட நேவிகேஷன் சிஸ்டம் உருவாக்கி இந்தியாவில் IRNSS இருக்குது. அப்படி அதுக்காக தான் நம்ம தனியாக வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் செய்ய ஆரம்பித்தோம். தனியாக வந்து அணு சக்தி வந்து ஆராய்ச்சி பண்ணோம். நம்ம ஸ்பேஸில் ராக்கெட் விட்டோம், சேட்டலைட் செஞ்சோம். எல்லாமே தனித்தனியாக பண்ணோம்னா எந்த ஒரு தனி நாட்டு மேலேயோ ஒரு நிறுவனத்து மேலேயோ இந்தியா வந்து எப்பயுமே சார்ந்து போய் அடிமைப்பட்டுறக்கூடாது, இல்லை கட்டாயத்துக்கு தள்ளப்படக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு இந்த விஷயம் வந்து கூகுள் வந்து பண்ணிடுச்சுன்னா உலகம் முழுக்க எந்தெந்த ஃபோனில் என்னென்ன ஆப் இருக்குது, அதை யார் யார் செஞ்சாங்க அப்படின்னு கூகுளுக்கு தெரியும். கூகுள் மூலமா அமெரிக்க அரசாங்கத்துக்கும் தெரியும். ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு வர்த்தக நிபந்தனை உண்டாக்கணும், ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் தா அப்படின்னு ட்ரம்ப் முடிவு பண்ணுறாரு அப்படின்னா வந்து நான் இன்னைக்கே தா, இல்லை அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து உங்கள் நாட்டில் எவனுக்கும் வந்து ஆண்ட்ராய்டு வேலை செய்யாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இந்தியாவில் இருக்கிற அரசாங்கத்து மேலே என்ன மாதிரி ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே. ஓகே, ஐ சி. யா. ஸோ சொல்கிறது வந்து என்னென்னா அந்த பவரும் கண்ட்ரோலும் இப்போ அவங்க கையில் இருக்குது அப்படின்னும் போது, சின்ஸ் வி ஆர் டிபெண்ட் ஆன் தேர் டெக்னாலஜி, தே கேன் பேசிக்லி டூ எனிதிங் அட் எனி டைம். அண்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம் இந்தியாவில். நீங்கள் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ரெலவெண்ட் எக்ஸாம்பிள் கார்கில் வார். அதே மாதிரி சைனாலையும் எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னைக்கு சைனாவில் ஆண்ட்ராய்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன், பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஐ திங்க் சைனா பவுன்ஸ் பேக் பை கிரியேட்டிங் சம்திங் கால்ட் ஹார்மனி ஓஎஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஸோ தே ஆர் ஏபிள் டு பவுன்ஸ் பேக். ஆர் வி இன் தட் பொசிஷன்? நம்ம இந்தியா அந்த பொசிஷனில் இருக்கா? அந்த கட்டாயத்தில் இருக்குது. ஆனால் நம்ம சைனா பண்ண வேகத்தில் வந்து டக்குன்னு வந்து பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே. ஆனால் இன்விடியா பேன் பண்ணும்போது அவங்க டக்குன்னு புதுசாக செமிகண்டக்டர் உருவாக்கிட்டாங்க. இன்டெல் AMD பேன் பண்ணும்போது அவங்க புதுசாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் உருவாக்கி அது ரிலீஸும் ஆயிடுச்சு. இந்தியா வந்து அவங்களுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அவங்களுக்கான டெக்னாலஜி வந்து உருவாக்கணும். அதுதான் இந்தியாவுக்கு நல்லது. ஆனால் அது எந்த அளவில் பண்ண முடியுன்றது நம்ம பார்க்கணும். ஓகே. அப்படியான இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கா இந்தியாவில் நடந்துட்டு இருக்கா ஏதாவது? ஆமாம், இந்தியாவில் வந்து சாஃப்ட்வேர் சைட்லையும் ஹார்ட்வேர் சைட்லையும் சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து ஃபாஸ்ட்னால தான் நடக்க முடிஞ்சிருக்குது. அது மோஸ்ட் ஃபேமஸ்லி கூட எக்ஸாம்பிள் வந்து RISC-V ஆர்கிடெக்சரில் சக்தின்ற ஒரு ப்ராசஸர் வந்து IIT மெட்ராஸில் உருவாக்குனது. அது RISC-V இருக்கிறதுனால நம்ம லினக்ஸில் இருக்கிற மோஸ்ட் காமன் OSs ஆல்மோஸ்ட் ஆல் பேக்கேஜஸ் ஸ்பெசிஃபிக்லி டெபியனோட என்டையர் ஈகோசிஸ்டம் வந்து அப்படியே வேலை செய்யும். அதை தாண்டி இந்தியா வந்து சொந்தமாக வந்து
CDAC மூலமாக ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணி Right. அதை வந்து மிலிட்ரிக்கு மட்டும் சப்ளை பண்ணணுன்றது சொன்னாங்க. ஓகே மிலிட்ரியில் எவ்வளோ சப்ளை ஆகுதுன்னு தெரில, பட் அந்த எஃபர்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும், அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இன்னும் ஆக்சசிபிளாக. ஓகே 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 ஐ சி. ஓகே தட்ஸ் அ பாசிட்டிவ் சைன் ஐ திங்க். சரி, இப்போது இந்த கேம்பெயினில் என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த கேம்பெயினில் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க, புரிஞ்சுது. இப்போ இந்த எல்லா கேம்பெயினுக்கும் வந்து ஏதோ ஒரு கால் ஃபார் ஆக்ஷன் இருக்கும். இப்போ அந்த மாதிரி என்ன கால் ஃபார் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க? ஸோ அகெயின் இங்கே வந்து லீகலாக என்ன பாயிண்ட் வருதுன்னா, ஒன்று வந்து ஆஸ் அ கன்சியூமராக வந்து நான் இந்த ஃபோன் வாங்கும்போது இது ஏற்றுக்கல, நான் ஃபோன் வாங்கி பயன்படுத்தினதுக்கு வந்து நீ புதுசாக ஒரு நிபந்தனை உருவாக்குற, ஓகே அது வந்து சரி கிடையாது. இன்னொன்று வந்து இது பல நாட்டு அரசாங்கத்தோட விட அவங்களோட விருப்பத்தை மீறி பண்ணுற ஒரு செயலாக இருக்குது. ஓகே இதனால வந்து இந்த கேம்பெயினில் வந்து ஒரு குளோபல் கால் கொடுத்துருக்குறாங்க. ஓகே அந்தந்த நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கோ, இல்லை அந்தந்த நாட்டில் வந்து இந்த வர்த்தக நிறுவனங்களை சரி பண்ணுற இல்லை சீர்படுத்துகிற ரெகுலேட்டரி பாடி, காம்படிஷன் கமிஷன் சொல்லுவாங்க, Right. இல்லை ஃபைனான்ஷியல் ரெகுலேட்டரி பாடின்னு சொல்லுவாங்க, ஓகே அவங்களுக்கு வந்து நீங்கள் லெட்டரோ இமெயிலோ எழுதி கூகுள் வந்து இப்படி பண்ணுறது சரி கிடையாது, இப்படி பண்ணால் கூகுளுக்கு வந்து மார்க்கெட்லேயும் பொதுமக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் ஓகே வந்து உருவாயிடும். ஓகே அதை தடுக்கிறதுக்கு அந்தந்த நாட்டோட அரசாங்கம் வந்து தலையிடணும் ஓகே அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து அவங்களே வந்து பல மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளை Okay. keepandroid.org வெப்சைட்டில் வந்து புரிய வச்சுக்கிறாங்க. ஓகே அந்த லெட்டரை வந்து நம்ம அனுப்ப சொல்கிறாங்க. ஓகே FSHMலையும் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் இருக்குது. ஓகே நம்ம வந்து ஒரு கேம்பெயின் பேஜில் வந்து ஓகே பட்டன் தட்டினோடனே நம்மளோட உங்கள் லோக்கல் எம்பிக்கோ இல்லை காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கோ வந்து போயிடணும். ஓகே ஆக்சுவலி இந்தியாவில் இந்த பிரச்சனை இன்னும் சீரியஸ் ஆனது ஏன்னா, நம்ம வந்து கூகுள் வந்து 4 வருஷம் முன்னாடி கேஸ் போட்டு அது டெல்லி ஹைகோர்ட் போய் கூகுள் வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஃபைன் கட்டிடுறேன், அதே மாதிரி ப்ளே ஸ்டோர் வழியாக மட்டும்தான் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஓகே அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்து தான் கூகுளோட பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் தொடர்ந்துட்டு இருக்குது. ஓகே இது பண்ணால் நாளைக்கு அடுத்த மறுநாள் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி மறுநாளே வந்து கூகுளோட பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் தடை செய்யப்படணும். ஓகே அதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்னைக்கு வேலையில் இறங்கும். ஓகே ஓகே ஸோ லிட்டரலாக நம்ம என்ன கேட்குறோம்னா, கவர்மெண்ட்டை தலையிட சொல்கிறோம். ஆமாம் நீங்கள் தலையிட்டு கூகுளோடைய இந்த ஆன்டி மோனோபாலி ஆமாம் ஆன்டி மொனோபலி ஆன்டி காம்படிட்டிவ் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸை வந்து கட்டுப்படுத்த சொல்கிறோம் இல்லையா? ஓகே புரியுது. ஸோ ஆஸ் அ கேம்பெயின் காலாக வந்து நம்ம எல்லாரும் ஒரு இமெயில் அனுப்பணும். யாருக்கு அப்படின்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இல்லையா? ஓகே நைஸ். ஓகே ஐ திங்க் கமல் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கீப் ஆண்ட்ராய்டு ஓப்பன் அப்படிங்கிற கேம்பெயின் மூலியமா கூகுள் வந்து ஆண்ட்ராய்டு எக்கோசிஸ்டம் மேலே அவங்களுடைய கண்ட்ரோலை வந்து டைட்டன் பண்ணுறாங்க, இல்லை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இமெயில் அனுப்பணும். அந்த ஒரு இமெயில் எல்லாரும் அனுப்பும்போது அது ஒரு அழுத்தமாக மாறும். அப்போ கூகுள் மேலே நம்ம ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கேம்பெயின். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சென்ட் அன் இமெயில் டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரைட் அவே. இன்றைக்கே அதை செய்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.